பொதிகை மலையில் பிறந்தவளாம், பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், அன்னை தமிழின் அடிபணிந்து என்னுடைய பணியை தொடங்குகின்றேன். பெருமை மிகுந்த பெரம்பலூர் புத்தகத் திருவிழா அழகான 6ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது. பொதுவா நம்ம நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 6ஆவதாகவும் ஒருவர் வெல்வது என்பது மிகவும் அரிதான ஒன்று. நான் பேசுவது சிலருக்கு புரிந்ததனால் அவர்கள் கை தட்டலாமா என்று கையை உயர்த்திவிட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 6ஆவது ஆண்டாக மீண்டும் வெற்றி கொடி நாட்டி வீரநடையிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரம்பலூர் புத்தக திருவிழா இன்றைக்கு கோலாகலத்தை கண்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஏஜி சார் அவர்கள் சொன்னது போல, ஒரு புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கும்பாபிஷேகம் நேற்று, இன்னும் 2 நாட்களிலே சமயபுரம் மாரியம்மனின் கும்பாபிஷேகம், திருவண்ணாமலை அண்ணாமலையாரினுடைய கும்பாபிஷேகம், அதற்கு அடுத்த ஒரு நாளுக்கு பிறகு காளஹஸ்தியிலே கும்பாபிஷேகம். ஆக இந்த தை மாதம் பிறந்தது முதல் எங்கு பார்த்தாலும் குடமுழுக்கும் திருவிழாவும், நாடு எங்கும் சந்தனக்கூடு திருவிழா முதற்கொண்டு பல இடங்களிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சந்தனக்கூடு விழாவிற்கு ஷேக் ஐயா அவர்கள் கண்டிப்பாக செல்லுவார்கள். அதற்கு பாரதி செல்லுவேனா என்று தெரியாது, அழைத்தால் செல்லலாம். திருவண்ணாமலை கும்பாபிஷேகத்திற்கு நான் கண்டிப்பாக செல்லுவேன். அவர்கள் வருவதாக இருந்தால் அவர்கள் வரலாம். இன்னும் வேறு இடங்களிலே எந்த விழா நடந்தாலும், தேவாலயத்தில் ஒரு விழா நடந்தாலும் அதற்குரிய கிறிஸ்தவ பெருமக்கள் அவசியம் செல்வார்கள். மற்றவர்கள் செல்லலாம் என்று நினைத்தால் செல்லலாம். ஆனால் எம்மதமும் சம்மதம் என்று அனைத்து பெருமக்களும் ஒன்று கூடி யாரும் அழைப்பு விடாமலேயே இது எங்கள் வீட்டு திருவிழா என்று தானாக வரும் ஒரு இடம் இந்த புத்தக திருவிழா மட்டும்தான். மனிதர்களை மதம் பிரிக்கலாம், ஜாதி பிரிக்கலாம், மொழி பிரிக்கலாம். ஆனால் பிளவுபட்ட சமூகத்தை ஒன்று இணைத்து தைத்து 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 அவற்றையெல்லாம் சமத்துவமாக கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அரும் பணியை இந்த நூல்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த நூல்களுக்கு திருவிழா எடுத்துக் கொண்டிருக்கும் அத்துணை பெருமக்களையும் பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், புத்தகம் நிறைய நம்முடைய எழுத்தாளர் ஆத்மார்த்தி அவர்கள் சொன்னார், இளம்பிராயத்திலே நான் பட்டாசு கூட விட்டது இல்லை, புத்தகம்தான் வாங்கி இருக்கிறேன். உண்மையிலேயே பெரிய தியாகம். அப்படி புத்தகத்தை வாங்கி தந்து பழக்கி கொடுத்து வளர்த்த பெற்றவர்களும் உண்டு. பாட புத்தகத்தை தவிர வேற எதையாவது எடுத்த விரல ஒட்டிச்சிருவேன்னு சொல்ற அருமை பெற்றவர்களும் உண்டு. இதுதானே நம்ம வீட்டுல எல்லாம். ஆனால் புத்தகத்தினுடைய அருமை என்பது, ஒரு புத்தகம் அப்படி கையில எடுக்கிறோம் அப்படின்னா, பல பேர் இன்னைக்கு நல்ல மின்னஞ்சல் எல்லாம் புத்தகங்கள் படிக்கிறாங்க. அது அறிவியலோட வளர்ச்சி, தவறில்ல. ஆனாலும் என் மனதிற்கு எது தெரியுங்களா ரொம்ப பிடித்தமான ஒன்று, என்னதான் நம்ம அறிவியல்ல முன்னேறி கணிப்பொறியில புத்தகங்களை படித்தாலும் கூட ஒரு புத்தகத்தை இது போன்ற அரங்கிற்கு வந்து பார்த்து அதை கையில் எடுத்து அதனுடைய எழுத்தாளர் யார், அதில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு அதனுடைய விலையை பார்த்து நம்முடைய பணத்திலே இருந்து அதற்கு சிறிதை கொடுத்து அப்படி நம்ம கையில வாங்கி கொண்டு போய் வச்சு படிக்கிற புத்தகம் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி தெரியுமா, ஒரு குழந்தையினுடைய போட்டோவா பார்க்கறதுல இருக்கிற இன்பம் தான் கணினியில புத்தகத்தை படிப்பது என்பது உங்கள் பிள்ளையை நீங்களே கரங்களில் சுமக்கும் இன்பத்தை போன்றதுதான். இது போன்ற அரங்கத்திலே நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் புத்தகத்திற்கு அந்த இன்பம் அதற்கு கிடைக்கும். ஒரு புத்தகத்திற்கு
கையில ஒரு பரிசாக புத்தகம் கொடுத்தார்கள். அந்த புத்தகத்தை அப்படி வச்சேன்னா அது நாளை வரைக்கும் நான் எடுக்கலைன்னா அங்கேயே தான் இருக்கும். சரிங்களா? அதற்கு பேச தெரியாது, புத்தகத்திற்கு சிரிக்க தெரியாது, புத்தகத்திற்கு அழ தெரியாது, புத்தகத்திற்கு தானாக நடக்க தெரியாது, தானாக பேச தெரியாத, தானாக சிரிக்க தெரியாத, தானாக அழ தெரியாத, தானாக நடக்க தெரியாத ஒரு புத்தகம். நாம் அதை படித்தோம் என்று சொன்னால் அதை படித்துவிட்டு நல்ல செய்திகளை நாம் உங்களிடம் பேசலாம். அந்த புத்தகத்தில் ஒரு நகைச்சுவைகளை படித்து சிரிக்கலாம், மனதை உருக்கும் செய்திகளாயின் அழலாம், அதில் வரும் நல்ல செய்திகள் வழியிலே நாம் நடக்கலாம். தன்னால் பேசவோ நடக்கவோ அழவோ சிரிக்கவோ முடியாத உயிரற்ற ஒரு புத்தகமே ஆறறிவு கொண்ட ஒரு மனிதனை பேசவும் சிரிக்கவும் அழவும் நடக்கவும் வைக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகங்கள் தான் நம்மை காட்டிலும் உயர்வானவை. அதற்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் பார்க்க பார்க்க பெருமிதமாக இருக்கிறது. உலகத்துல எங்க போனாலும் நமக்கு படிப்பினை தாங்க, அப்படிதானே? எங்க போனாலும் படிப்பினை தான். அதைத்தான் நம்முடைய எழுத்தாளர் சொன்னார். ஒரு புகைப்படத்தை வைத்து இங்கே ஒரு நல்ல ஆவணப்படம் போல அந்த காட்சியை கண்முன்னே கொண்டு வந்தார் நம்முடைய துணை ஆளுநர் அவர்கள். எது எடுத்தாலும் அது அவர் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு பெரிய கற்பனை விரிகிறது. அந்த புகைப்படத்தை பார்க்கணுங்கிறதே இல்லை. ஆனா நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, கூகுள்ல நீங்க இப்பவே சர்ச் பண்ணுங்கன்னா பல பேர் இப்பவே எடுத்து மொபைல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. உண்டுதானம்மா? பார்த்துட்டீங்கல்ல? இதை பார்க்க அந்த பாருங்க நம்ம சார் வச்சிருக்காரு, கட்டை தலைவர் அவர்கள் அந்த படத்தை எடுத்துட்டாரு. இதுதாங்க மனிதர்களுடைய ஆர்வம்ங்கிறது. அவர் சொல்லி வாய் மூடி முடிக்கிறதுக்குள்ள உடனடியா கையில எடுத்து அந்த படத்தை கூகுள்ல சர்ச் பண்ணி பல பேர். ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம் ஏதோ உங்களோட படிச்சா பெருசா படிச்சுட்டோங்கிறதுக்காக இல்ல. இந்த செயல் இப்படி ஒரு சொல்லு இவர் சொன்னா கூட்டம் இதை செய்யும்னு கண்டுபிடிக்க தெரியுது பாருங்க. அந்த வித்தியாசத்துக்கு தான் நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். வேற ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. நீங்க எல்லாம் ஒன்னும் எங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்னும் நான் பெருசா சொல்லிட போறது இல்ல. எனக்கு தான் உலகத்திலே தெரியுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான். காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் படிப்பினைமா. வைரமுத்து அவர்களுடைய முதல் பாடல், திரைப்படத்திற்கு எழுதின பாடல், வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது செய்தி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேடி வரும், கேள்விகளால் வேள்விகளை நாம் செய்வோம், இது ஒரு பொன்மாலை பொழுது. 6 மணிக்கு நான் இதை பாடி இருக்கணும், அப்ப அது பொருத்தமா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பொன் இரவு பொழுதுன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாம் நமக்கு படிப்பினை என்பது போல என்னிடம் தலைப்பு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். கொஞ்ச நேரம் யோசிச்சேன். ஏன்னா பல இடங்கள்ல யோசிக்காமலே தலைப்பை கொடுத்துருவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க, நாங்க கொடுத்துருவோம். ஆனால் இங்கே ஆசைப்பட்டு இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். நம்ம பேசணும் என்று சில விஷயங்கள் தான் நம்ம மனதிற்குள்ளே ஊற்றெடுக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஏனென்று சொன்னால், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளல் பெருமான் வருத்தப்பட்டார். இங்கே கொள்வார்களுக்காகவே பதிப்பகத்தார்கள் வந்து கடை விரிக்கும் இடத்தில் தான் நாம் வந்து சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். எங்க எப்ப அந்த உற்பத்தியாளன் எதை தேடி ஓடுவான் என்று கேட்டால், எங்கே வாங்குவதற்கு மக்கள் இருக்கிறார்களோ அதை தேடி உற்பத்தியாளர்கள் வருவார்கள். அதை போலத்தான் செவிமடுக்கும் நேயர்கள் இருப்பார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையிலும் ஆசையிலும் தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். கல்லில் பதித்த சொல். பொதுவா கல்லு நம்ம பார்த்திருக்கோம். என்ன, அங்கிருந்து ஒரு அம்மா யோசிக்கிறாங்க, நாங்க பார்த்ததை விட பேச்சாளர்கள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க மேடையில. இல்ல, இன்னைக்கு நான் சில பேர் யாராவது கொஞ்சம் சொல்லால பாராட்டலாமா அல்லது கல்லால பாராட்டலாமான்னு யோசிச்சீங்கன்னா, சொல்லால பாராட்டுறதுன்னா என்னைய பாராட்டுங்க, கல்லால பாராட்டுறதுன்னா சரவணன் சார பிடிச்சுக்கோங்க. ஏன்னா கல்லும் சொல்லும் ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே முதலில் உருவானது கல். சரிங்களா?
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி நம்முடைய குடி. ஏன் முதல்ல கல்லு மலை தான் மேல வந்தது, அதுதான் செதஞ்சு செதஞ்சு அப்புறம் மண்ணாக மாறியது. அப்படி கல் முதலிலே உலகத்திலே தோன்றியது இயற்கையாகவே. அதே போலத்தான் மனிதனை மிருகத்திலே இருந்து வேறுபடுத்திய சொல் முதலிலே தோன்றியது. ரெண்டுக்குமான தொடர்பு சரிங்களா? அதே மாதிரி கல்லுல எது ஒன்றையும் நாம் பதிப்பித்து விட்டோம் என்று சொன்னால் நூற்றாண்டுகள் கடந்தும் அது வாழும். கல்வெட்டுக்களா இருக்கட்டும், பழைய மன்னர்களுடைய அந்த வெற்றியை கூறக்கூடிய அந்த சாசனங்களா இருக்கட்டும், அவ்வளவு ஏன் தோற்று போய் போரில் தோற்று போன மன்னர்களுக்கு கூட நடுகள் வைத்து பாராட்டிய மண் நம்முடைய மண். ஏன் தெரியுமா? என்னமா தோற்று போனவனுக்கு பாராட்டா அப்படின்னு கேட்காதீங்க, உண்டு. வென்றவனினும் தோற்றவன் வீறு பெற்றான் என்று ஒரு தமிழ் பெண்பார் புலவர் எழுதினார். ஏன் வென்றவனினும் தோற்றவன் வீறு பெற்றான்? தோத்து போயிட்டோம்னு சொல்லி அவன் வடக்கிருந்து உயிர் துறந்தானாம். அதனால வெற்றி பெற்ற மன்னவன் முகத்துக்கு நேரா இந்த பெண்பார் புலவர் போய் சொன்னாங்க, நீ பெருசா ஜெயிச்சிட்டேன்னு கர்வம் கொள்ளாத, தோல்வியை தாங்காமல் வடக்கிருந்து உயிர் விட்டான் பார், அவன் தான் உன்னை விட உயர்ந்தவ வீரன் என்று அவள் முகத்திற்கு நேரா சொன்னாலாம். அதனால் நடுகள் வைத்து வழிபட்டார்கள் அந்த மன்னர்களுக்கு. எல்லாவற்றிற்கும் கல்லை நம்ம இந்த கலியுகத்திலே 4 யுகங்கள் சொல்லுவார்கள் பாருங்கள், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று. இந்த 4 யுகத்திலே கலியுகத்தில் தெய்வங்கள் கல் வடிவிலே தான் வணங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆக கல் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை என்பது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இதிகாசம் மகாபாரதம். அந்த மகாபாரதம் முதலிலே எழுதப்பட்டது கல்லின் மீதுதான். வியாச பகவான் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய ஒரு கொம்பை ஒடித்து இமயமலையின் மீது எழுதினார் என்பதுதான் புராணம். முதல் ஸ்டெனோ அவர் தான் உலகத்திலேயே. சொல்ல சொல்ல டைப் பண்ண ஸ்டெனோ அவர் தான். இந்தியாவினுடைய முதல் இதிகாசம், பெரிய இதிகாசம் மகாபாரதமும் கல்லில் தான் செதுக்கப்பட்டது. தமிழினுடைய முதல் இதிகாசம், முதல் காப்பியம் சிலப்பதிகாரமும் கல்லால் தான் உருவானது. எந்த கல்லால்? கண்ணகிக்கு கோவில் கற்சிலை எடுக்க வேண்டும் என்று சேரன் செங்குட்டுவன் கருதியதனால் அதை பற்றி ஆராய புகும் பொழுது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் தான் நம்முடைய தமிழுக்கு முதல் காப்பியமாக விளங்குகிறது. ஆக ஒரு கல் இதிகாசத்தை உருவாக்குகிறது, காப்பியத்தை உருவாக்குகிறது. ராமாயணத்தில் கல்லுக்கும் கம்பருக்கும் நிறைய தொடர்பு உண்டு, பெரிய தொடர்பு. எப்படி தெரியுமா? நிறைய இடத்துல கல்லுதான். அவ்வளவு ஏன் பிரபலமான ஒரு சம்பவத்தை சொல்றேனே, கல்லாத்தானே இருந்த அகலிகை, சரிங்களா? கணவனுடைய வார்த்தையை கேட்டு சாபத்தினால் கல்லாகி உறைந்து போனாள். ராமனுடைய பாதத்தூளி பட்டு கல்லானவள் பெண்ணாக ஆனாள். கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி நின்றாளே மண்மேலே. கல்லு ராமாயணத்துல நிறைய இடத்துல உண்டுங்க. சின்ன மண்ணுக்கு அந்த கல்லை எடுத்துதான் ராமன் முதலிலே கூனியினுடைய முதுகிலே வில்லால் தொடுத்து எய்து அங்க ஆரம்பிச்ச வம்பு. பிறகு அகலிகையினுடைய சாபத்தை தீர்த்து வந்தார். இப்படி நிறைய இடங்கள்ல சொல்லலாம். கடைசியில சேது பந்தனம் வைப்பதற்கு எது பயன்பட்டது என்று கேட்டால், கல்லின் மீது ஆஞ்சநேய பெருமான் எழுதிய ராம என்கின்ற அந்த சொல்லை எழுதி அதை கடலிலே போட்ட பிறகு அந்த கல் மிதந்தது. அதிலே எல்லோரும் நடந்து சென்று சீதையை மீட்டெடுத்து வந்தார்கள். இவ்வளவெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் கம்பர் நமக்கு காட்டும் பாடம் என்ன தெரியுமா? ஒரு நல்லவன் இருக்காங்க, ஒரு கெட்டவன் இருக்கான். பொதுவா வீட்டுல என்ன சொல்லுவோம்? இந்த கெட்ட பையலோட சவகாசம் வச்சுக்காதடா, அம்மாக்களை தானே கண்டிப்போம் நம்ம. இந்த பார், உன் கிளாஸ்லயே அவன் தான் இருக்கிறதுலே ரவுடி பையன் நினைக்கிறேன், அவனோட நீ போய் வர்றதை இனிமே நான் பார்த்தேன் காதை திருவிடுவேன் அப்படின்னு அம்மா திட்டுவாங்க. அதோட நிறுத்திட்டா அம்மாக்களுக்கு திருப்தி ஆகாது. அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, உங்க அப்பன மாதிரியே உனக்கு ஏன்டா இப்படி கோண புத்தியா போகுது. அது ஒரு திருப்தி, ஒரு மனசு, ஒரு என்ன நேரா சொன்னாலும் திருந்த போறதில்லை.
பையனை வச்சா இந்த பல வீடுகள்ல காய் நறுக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே வெங்காயத்தை வச்சு நறுக்கும். இந்த வீட்டுல எவன் விளங்க போறான், இந்த வீட்டுல எவன் உருப்பிட போறான், ஏன் யாருக்கு, பையனுக்கு இல்ல வீட்டுக்காரருக்கு சேர்த்து அந்த வெங்காயம் அப்படியே வெங்காயம் படும் பாருங்க, அதுலயே எல்லா ஜூஸும் அருவமனையிலேயே போயிரும் வெங்காயத்துல இருந்து. அது போல நல்லவனும் தீயவனும் உண்டு, தீயவனோடு சேர்ந்தால் நீ மாறி விடுவாய் என்று கண்டிக்கும் தாய் உண்டு. ஆனால் நேர்மறையான பார்வை கொண்டவர்கள் எப்படி தெரியுமா யோசிப்பார்கள்? அந்த பையன் பதில் சொன்னானா, ஏமா நீ என்னைய பார்த்து பயப்படுற, அவனோட சேர்ந்து நான் கெட்டு போயிருவேன்னு, நான் நல்லவன்னு தானே சொல்ற, ஏமா அவன் என்னோட சேர்ந்து நல்ல பையனா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லம்மா, நீ பயப்படாதன்னா இந்த பையன். இது இன்னைக்கு இருக்கிற உதாரணம். ஆனால் கம்பர் ராமாயணத்தை இயற்றியதனுடைய அடிப்படை காரணமே அன்றைக்கு சமூகத்தில் இருந்த ஒழுக்கக்கேடு மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஒழுக்கத்தை நிறைய இடங்களிலே நேர்மறை பார்வையாகவே பதிவு செய்திருப்பார் ராமாயணத்தில். அதுல ஒரு இடம் சொல்றேன் நானு. சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது மிதிலையில. அயோத்தியிலிருந்து தசரதனும் மனைவிமார்களும் மற்ற அத்துணை பரிவாரங்களோடு மன்னர் வர்றாரு, அயோத்தியிலிருந்து மிதிலைக்கு வராரு. அப்ப எல்லாம் இந்த மாதிரி நினைச்ச உடனே 1 மணி நேரத்துல போற பிளைட் எல்லாம் கிடையாது இல்ல. அவர் மக்கள் படையெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. தசரதனுடைய தேர் அந்த இது இருக்கே சக்கரம், அது தங்கத்துல செய்யப்பட்ட தேரம். இந்த தங்கத்துல செய்யப்பட்ட அந்த தேர் சக்கரம் கல்லுலையும் முள்ளுலையும் மேல மேல ஏறி வருது, மிதிலைக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த காட்சியை விளக்க வரும்போது கம்பர் சொல்ற வார்த்தை என்னவா, எப்படி நல்லவனோட சேர்ந்த கெட்டவனும் நல்லவனா மாறுறானோ அது போல இந்த தங்க சக்கரம் உருண்டு தேஞ்சு அந்த பாதையில இருக்கிற கருப்பு நிற கல்லு கூட தங்கமா மாறிடுச்சுன்னு எழுதுறாரு. தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் என்பது இது வழக்கம். உருண்ட வாய்தோறும் உரைத்து தேடி இருண்ட கல்லையும் தன் நிறம் ஆக்கிய ரதம் என்று எழுதுகிறார். ராமாயணத்துல கல்லு, மகாபாரதத்துல கல்லு, சிலப்பதிகாரம் கல்லு, ஏன் கடவுளுக்கே கல்லுதான் தானே. நம்ம ஊர்ல ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊருக்கு போனாராம். அந்த ஊர்ல ஒரு வித்தியாசமான வழிபாடு பண்ணிட்டு இருந்தானாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து. என்னையா வழிபாடு அப்படின்னா, அங்க இருக்கிற சாமி சிலைய ஊர் மக்கள் பூரா கல்லால எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தானா, அதுதான் வழிபாடுன்னாராம். இவர் ஊருக்கு புதுசா போன ஆள்கிட்ட சொன்னாரா, நீயும் கல்லால அடி, இல்லைன்னா சாமி கண்ணை குத்திரும். எனக்கு நம்ம தான் கூட்டத்துல கோவிந்தா நல்லா போடுவோமே. எல்லாரும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நானும் பேசலைன்னா எனக்கு திருப்தியாவ. ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாரும் பேசினாங்கல்ல இங்க மேடையில, நம்ம பங்குக்கு நம்மளும் ஒரு கருத்து சொல்லணும்ல. இல்லாட்டா வந்தவங்க அதை பத்தி பேசாம போயிட்டாங்கன்னு யாராவது வருத்தப்பட்டுற போறீங்க. அந்த ஜல்லிக்கட்டு கூட்டத்துல உண்மையிலேயே எங்க புதுக்கோட்டையில 5 நாட்கள் போராட்டம் நடந்ததுல ஒரு 3.5 நாள் நான் அங்கேதான் இருந்தேன். அதுக்கு முதல் நாள் மறுநாள் இருக்க முடியல, அங்கேதான் இருந்தேன். அப்ப நான் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப மாணவர்கள் ரொம்ப நல்ல முறையில் அதை வழிநடத்தி செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனா தனியா யார்கிட்டயாவது மைக்க கொடுத்து ஒண்ணு சொல்லுன்னா சொல்ல வர மாட்டான். நாம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பீட்டா அப்படின்னா பின்னாடில இருந்து ஒளிக, இந்த இப்படி குரூப்பா சத்தம் போடுறதுதான் நம்ம மக்களுக்கு நல்லா வரும். இதை நான் நிறைய அங்க பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் சொல்ல போனா அங்க ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுங்களா நடந்தது? முதல் நாள் அந்த பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம், நாங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் ஒரு 8-8:30 மணி வரைக்கும் இரவு இருந்தோம். அந்த தம்பி எல்லாம் சொல்லிட்டாங்க, அக்கா நீங்கெல்லாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கக்கா, இரவு நேரம் நீங்க இந்த பெட்டல்ல வந்து இருக்கக்கூடாது, நீங்கெல்லாம் போங்கன்னு எங்களை அனுப்பிட்டாங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ அந்த பிள்ளைகள் மட்டும் ஐயோ பனியில படுத்திருக்காங்களேன்னு நினைச்சுக்கிட்டே தான் நான் வீட்டுக்கு வந்தேன். மறுநாள் காலையில எப்படிப்பா எல்லாரும் தூங்கினீங்கன்னு கேட்டேன். அப்போ ஒரு தம்பி சொன்னா, அக்கா நாங்கெல்லாம் குளிர்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் கையை கட்டிட்டு அப்படியேதான் படுத்திருந்தோம். விடிய காலையில பார்த்தா யார் வந்தாங்க போனாங்கன்னே தெரியலக்கா, எங்க எல்லார் மேலேயும் ஒவ்வொரு போர்வை போர்த்தப்பட்டிருந்தது காங்க. மனம் நெகிழ்ச்சியா இருந்துச்சு. சரி,
கூட்டத்துல கோவிந்தா போடுறது நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்ல. இது மாதிரி சாமி மேல எல்லாரும் கல்ல விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா நம்பால போனாரு, நீ எரிஞ்சிடுறா கண்ணு போயிரும் அப்படின்னால இவன் என்ன பண்ணா, கல்ல கையில எடுத்துட்டு என்னன்னாலும் சாமி நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து வாழ வச்ச சாமி, இந்த சாமியை போய் கல்லால அடிக்கிறதான்ட்டு சாமி மேல வீசாம பக்கத்துல இருந்த புளிய மரத்து மேல வீசிட்டான். இவனுக்கு கண்ணு போயிடுச்சு. ஐயோ சாமி, நான் உன் மேல வீசக்கூடாதுன்னு தானே புளிய மரத்துல வீசினேன் அப்படின்னு அலர்னால சாமி பின்னாடி வந்து அவன் தலையில தட்டினாரு. ஏண்டா, ஊர்ல இருக்கிறவன்லாம் என்னை கல்லால அடிக்கிறான்னு நான் புளிய மரத்துல ஒளிஞ்சிருந்தா நீ ஒருத்தன் தான் என்னை கரெக்டா கண்டுபிடிச்சு புளிய மரத்துல அடிச்ச அப்படின்னாரு. எதை செஞ்சாலும் பின்னாடியே நாம போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு மனிதர்களுடைய சிந்தனை முதலிலே தோன்றியது கல்லால் தாங்க. என்றைக்கு மனிதன் மிருகத்தோடு மிருகமாக நடந்து செல்வதில் இருந்து மாறி 2 கற்களை எடுத்து இப்படி உரசி அதிலே இருந்து நெருப்பு பொறி வருகிறது என்று உணர்ந்தானோ அன்றைக்கு தொடங்கியது மனிதனுடைய நாகரிகம். நெருப்பு பொறி வந்தது, அதிலே இருந்து மாமிசத்தை சமைத்து உண்ணுவதற்கு கற்றுக்கொண்டான். சமைத்து உண்ட பிறகு எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வயிற்றுல போட்டாதான் மூளை வேலை செய்யும்னு. அது நானும் உணர்ந்திருக்கேங்க. உங்களுக்குலாம் அது நான் இப்போ ஒரு உறுதியை சொல்லிடுறேன். ரொம்ப பசிக்கிறதுக்கு முந்தி நான் விட்டுருவேன். அது முதல்ல நான் ஒரு உறுதிப்பாட சொல்லிடுறேன். முதலிலே கல்லை உரசி நெருப்பு வந்ததுக்கு பிறகுதான் மனிதனுக்கு பகுத்தறிவு என்பது தொடங்கியது. அவனுடைய வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்பது அது பிறகுதான் தொடங்கியது. அதை கூட கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டுல அழகா சொல்லுவார். ஆதி மனிதன் கல்லை எறிந்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அடித்து நாட்டை காட்டினான், நேற்று மனிதன் தேவானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். பிள்ளைகளே நீங்க தான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். எப்ப ஆழ்வோம் தெரியுமா? ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. எல்லாரும் ஒண்ணுன்னு எப்ப நினைக்கிறோமோ அல்லது எப்ப வரைக்கும் நினைக்கிறோமோ அப்ப வரைக்கும் நம்ம எல்லாரும் ஆளலாம். நான் பெரியவன் நீ பெரியவன் யோசிச்சா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். ஒரு குக்கிராமம், மலைவாழ் கிராமம்னு வச்சுக்கோமே. அந்த கிராமத்துல ஒரு படித்த கணவன் மனைவி ஒரு அரசு பணிக்காக அங்க போறாங்க. அந்த மலை மேல அவர் வந்து பொறியாளர் இன்ஜினியரா இருக்காரு. இந்த பொண்ணு வீட்டுல இருக்காங்க. கணவனுக்கு ஒரு தகவல் சொல்லணும். இப்ப மாதிரி SMS, வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. அந்த கிராமத்துல ஒருத்தருக்கும் படிக்க எழுதவே தெரியாது. ஒரு இப்படி கல்லு ஒண்ணு எடுத்தாங்க. அங்க இருந்த ஒரு ஸ்லேட்டு குச்சி எடுத்து அந்த கல்லுல ஒரு செய்தியை எழுதி அந்த பக்கமா மாடு மேய்ச்சிட்டு போன ஒருத்தர்கிட்ட, அண்ணே அந்த மேல சிகரத்துல அங்க பாருங்க இன்ஜினியர் வேலை பாக்குறாருல என் வீட்டுக்காரரு, ஆமா ஆமா அவர்கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் அதை பத்திரமா கொண்டு போய் கணவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் அதை வாங்கி படிச்சுட்டு பின்பக்கம் திருப்பி அதுக்கு பதில அந்த பின்பக்கம் எழுதி இங்க கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தாரு. இந்த பொண்ணு அதை வாங்கி பார்த்துட்டு சிரிச்சா. அது என்னன்னு நீங்க கேட்காதீங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகளுக்குள்ள 1000 பர்சனல் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கும் தெரியாது அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு. நான் படிச்ச புத்தகத்துல அது இல்லை. இப்ப கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்தியை பரிமாறிட்டாங்க. இந்த மாடு மேய்ச்சவன் ஊருக்குள்ள போய் சொன்னா, ஹேய் பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற புருஷனும் கொஞ்சாதியும் கைப்பட்ட உடனே இந்த கல்லு கூட பேசுதுடா அப்படின்னா அவன் ஊருக்குள்ள போய் கல்லும் பேசும்னா அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா கல்லில் இருந்த எழுத்துக்கள் தான் பேசப்பட்டன. அப்படி ஒரு சமூகம் இந்த தேசத்திலே இருந்தது பெருமக்களே. ஆனால் கல்லை கொண்டு பலவிதமான சாதனைகளை நம்முடைய மன்னர்கள் செய்திருக்கிறார்கள். தென்காசியிலே பராக்கிரம சோழன் கட்டிய பெரிய சிவாலயம், ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய பெருவுடையார் கோவில். இந்த பெருவுடையார் கோவிலோட கர்ப்ப கிரகத்துல மேல ஒரு கல் இருந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்ச அன்னைக்கு இரவு ராஜராஜ சோழன் ரொம்ப பெருமிதமா படுத்து தூங்கினாராம். மகிழ்ச்சியில கனவு வந்துதா. கனவுல சிவபெருமான் வந்தாரா. ராஜராஜ சோழன் கேட்டாரா, சிவபெருமானே எப்படி இருக்கு நான் கட்டி இருக்கிற கோயில், உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கா அப்படின்னு பெருமிதமா கேட்டாரா. அதுக்கு சிவன் சொன்னாரா, கிழவி நிழலில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னாராம்.
என்னது கிழவி நிழல்லையா, நாள்ல கட்டின கோயில் அப்படின்ட்டு கனவு கலைஞ்சு போச்சு. மறுநாளைக்கு விசாரிச்ச பிறகுதான் தெரியுது அந்த கருவறைக்கு மேலே ஒரு சதுர கல் பதிப்பதற்கு தேவைப்பட்டிருக்கிறது. அந்த சதுர கல்லை தானமாக தன் வீட்டில் இருந்த அந்த சதுர கல்லை தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த ஊரில் இருந்த ஒரு கிழவி வழங்கி இருக்கிறார். ராஜராஜனே, பெரிய கற்கோவில் கட்டி கொண்டு விட்டோம் என்று கட்டிவிட்டோம் என்று மமதை கொள்ளாதே, உள்ளன்போடு கிழவி கொடுத்த கல் தான் எனக்கு நிழல் தருகிறது என்று எம்பெருமான் சிவன் வந்து கனவுல சொன்னான். கல் 1000 பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் சொல்லட்டுமா, கல்லுக்கும் நம்முடைய மனதிற்கும் நிரம்ப ஒற்றுமைகள் உண்டு பெருமக்களே. கல் ஒரு பெரிய சுத்தியலால அடிச்சா உடைஞ்சிரும், அது உடையலையா? பெரிய பாறை, இன்னும் பெரிய ஆயுதம் ஏதோ ஒண்ணு தானே, கல்லை கூட உடைக்க முடியுங்க. ஆனால் கல்லை விட உடைக்க முடியாத கடினமான ஒன்று இருக்கு உலகத்துல. எது தெரியுமா? நம்முடைய மனம். பல பேர் இருக்காங்க பாருங்க, வீட்டுல என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலையே படாம. ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவாரு, இங்க இவ்வளவு கலவரம் நடக்குது, ஒருத்தன் மிச்சம் இருந்துகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. அது மாதிரி எது நடந்தாலும் கவலையே படாத மனிதர்கள் உலகத்துல நிறைய இருக்காங்க. அதனாலதான் சொன்னாங்க, நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரும் சண்முகனுக்கு இயல் சேர் அப்படின்னாங்க. கல்லு கரையும். கல்லு கரையணும்னா அதற்கு ஒரே ஆயுதம் கல்லு. அதுக்கு ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா, அங்க இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர். நீங்க குற்றாலத்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குற்றால மலையையும் இன்னைக்கு இருக்கிற குற்றால மலையும் ஒப்பிட்டு பாருங்களேன், கற்கள் ஒரே மாதிரி இருக்காதுமா. காரணம், 100 ஆண்டுகளாக அங்கே பொழிந்த அந்த அருவியினுடைய அந்த வேகத்துல கற்கள் கரைந்திருக்கும். அது மாதிரி கல்லை விட கடினமான இந்த மனசு கரையணும்னு சொன்னா அதற்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆயுதம் சொல் ஒன்றுதான். சரியான விதத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் உலகத்தில் பல பேர் மனதை உடைத்து வரலாற்றையே மாற்றி எழுதி இருக்கிறது பெருமக்களே. மாவீரன் அலெக்சாண்டர் தக்ஷசீல மன்னனோட போர் புரிஞ்சான், அவனை ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறமா உனக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னா, நான் உன்னை எப்படி நடத்தணும்னு கேட்டான் அலெக்சாண்டர். அப்ப தக்ஷசீல மன்னர் என்ன தெரியுமா சொன்னாரு? வெற்றி பெற்ற ஒரு முழு அதிகாரம் பெற்ற மன்னனாக என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரே வார்த்தை. இந்த வார்த்தைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. வல்லபாய் பட்டேல் அவரை ஒரு தடவை மவுண்ட் பேட்டன் சந்திச்சாராம். மவுண்ட் பேட்டனுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு காஃபி சாப்பிட்டாராம் வல்லபாய் பட்டேல். மவுண்ட் பேட்டன் சொன்னாரா, ஹலோ மிஸ்டர் பட்டேல், நீங்க எங்களோட அடிமை முதலாளிக்கு முன்னாடி இப்படி உட்காரக்கூடாது அப்படின்னு. அவர் அடுத்த வார்த்தை சொன்னாரா, என்னை அடிமை என்று சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் எவனும் கொடுக்கவில்லை, நீயாக கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது, என் கால் என் இஷ்டம், நான் அப்படித்தான் அமருவேன் என்று சொன்னார். அடுத்த நொடி இன்னும் மற்றவங்களா இருந்தா என்ன ஆயிருக்கும்? பட்டேலுக்கும் அவருக்கும் பெரிய சண்டையா இருக்கும். அந்த வார்த்தைக்கு பிறகுதான் பட்டேலும் மவுண்ட் பேட்டன் பிரபுவும் நண்பர்களாக மாறினார்கள். ஏனென்று சொன்னால், நல்ல சரியான சொல்லை பயன்படுத்துபவர்களை கண்டால் இந்த உலகம் நிச்சயம் அவர்களை வணங்கி வரவேற்கும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொல்வன்மை என்கின்ற குரல் அதிகாரத்தை சொன்னாரு, திறனறிந்து சொல்க சொல்லை, அறனும் பொருளும் அதனினூங்கு இல். சொல்லக்கூடிய சொல்லினுடைய திறன் அறிந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட உலகத்திலே அறமும் பொருளும் இல்லை என்று சொன்னார்கள். சொல்லக்கூடிய சொல் எப்படி? பெரியவங்க சொன்ன சொல்ல அப்படியே நம்ம பின்பற்றி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதை விட வாழ்விற்கு பெருமை என்ன இருக்க போகிறது? ஒரு சம்பவம் சொல்றேன். ஊவேசா அவர்கள், இந்த பதிப்பகத்தார்களுக்கெல்லாம் முன்னோடி ஊவேசா அவர் தானே தேடி கொண்டு வந்து எல்லாத்தையும் பதிச்சாரு தமிழ் நூல்களை எல்லாம். அவருடைய எண் சரித்திரத்தில இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து சொல்றேன்னு சொல்றதுதான் ஒரு முறை, சரிங்களா? அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட ஒண்ணு, எங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்துல மிதிலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. தொண்டைமான் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல மிதிலைப்பட்டின்னு ஒரு ஊரு. நான் சொல்றேன், சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த ஊர்ல அழகிய சிற்றம்பல கவிராயர் என்ற ஒரு கவிஞர், அவர் ஒரு ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இரவு பயணம்.
ரொம்ப தொலைவுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு போன முறை வந்த போது நீங்க ஒரு மகிழ்ந்து தந்து என்ன பத்திரமா அனுப்பி வச்சீங்க பாருங்க, இது அது வந்து அந்த கர்டசி, அந்த கேர்மாங்க பாருங்க, அதான் அது. ஏன்னா நமக்கு போக தெரியாம இல்லை, இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக அதுக்கான கேர் எடுக்கிறோம் பாருங்க. அது மாதிரி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு மாட்டு வண்டியை அவருக்காக அனுப்புறாங்க. இவர் அதை எடுத்துட்டு வர்றாரு. இரவு முழுக்க பயணம். இந்த மாட்டு வண்டி ஓட்டுற அந்த வாலிபர் ஓடிட்டு பாட்டு பாடுறாரு, இட்டு கட்டி தெம்மாங்க பாடுறாரு. கொஞ்ச நேரம் பாடிட்டு இருக்கும்போதே இவர் கவிராயர் இல்லையா, உள்ள இருந்து சொன்னாரு, தம்பி அருமையா பாடுறீங்களே, குரல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னாரு. அவர் உடனே நம்மளை பாராட்டுறாங்கன்னா அவங்க பக்கம் நம்ம கவனம் போயிடும்ல, அப்படித்தானே? இப்போ யாராவது இங்கே கூட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரும்போது மேடம் போன வருஷம் பேசுனீங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு நான் யோசிப்பேன். இன்னைக்கு யாராவது கை கொடுத்து பாராட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த வருஷம் வந்துட்டீங்களா, நீங்க ஆளா வந்துட்டீங்களான்னு முதல்ல அந்த முகத்தை தேடுவேன் நான். இதன் மூலமாக நான் சரவணன் அவர்களுக்கும் மற்றவர்களும் சொல்லிக் கொள்வது யாதெனின், இந்த கவிஞருக்கு பாராட்டின உடனே, கவிஞர் பாராட்டினோன்னா அந்த வாலிபருக்கு சந்தோஷம். அவருக்கு பேச்சுவார்த்தை, நீங்க எப்படி நீங்க எப்படின்ட்டு. அப்ப கவிஞரை பத்தி கேட்டாரு, நீங்க எப்படிங்க பெரிய கவிஞரா நீங்கன்னு. அப்ப அவருடைய முன்னோர்களோட வரலாற்றை எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஒரு காலத்துல, எங்களோட அந்த கவிதை, என்னோட கவிதை திறத்தை பாராட்டி வெங்கடப்ப நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு மிதலைப்பட்டிங்கிற இந்த மிகப்பெரிய ஊரை எங்களுக்கு தானமாக வழங்கினார், அதன் பிறகு நாங்கள் மகிழ்ச்சியாக வசதியாக வாழ்கிறோம் அப்படின்னு முன்னோர்களை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாரு. இந்த மாட்டு வண்டி ஓட்டின பையனும் கேட்டுக்கிட்டே வந்தாரு. விடியற் காலம் ஆயிடுச்சு, மிதலைப்பட்டி வந்து சேர்ந்தது அந்த வண்டி. அந்த இறங்கினாரு கவிராயர். இறங்கும் பொழுது அந்த பையனை பார்த்து சொன்னாரு, தம்பி சித்தவா இங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த பையன் போனாரு. அவர் வீட்டு வேலையாள் ஓடி வந்து இவருடைய சாமானை எடுத்து உள்ள வைக்க போனா, சாமான எல்லாம் வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த தம்பிக்கு சாப்பாடு கொடு அப்படின்னா, பழைய சாப்பாடு இருக்கு ஐயா அப்படின்னு, சரி பழைய சாப்பாடு எடுத்து போடு, சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம் தம்பி அப்படின்னாரு. அப்ப அந்த வாலிபன் சொன்னாரு, சாப்பாடு வேணாம் ஐயா. இல்லையா, நீ திரும்பி போக ரொம்ப நேரம் ஆயிருமே, பசியா இருப்பியே. இல்ல வேணாங்க ஐயா. ஓ அப்படியா, சரி. உன் வண்டி வாடகையாக 3 ரூபா பேசினோம், அந்த காலத்துல நான் சொல்றது 3 ரூபா பேசினேன், சாப்பிட வேற இல்லை நீ, அதனால 2 ரூபாய் சேர்த்து இந்த 5 ரூபாயா வச்சுக்கோன்னு எடுத்து கொடுத்தாரு. அப்பா அந்த பையன் வாடகை வேணாங்க ஐயா அப்படின்னாரு. உடனே இவர், என்னங்கய்யா சாப்பாடு வேணான்ற வாடகையும் வேணாங்கிற அப்படின்னு. வரும்பொழுது இரவுல, நீங்கள் உங்கள் மூதாதையரை பற்றி சொல்லி கொண்டு வந்தீர்களே, அவர்களுக்கு தானமாக வழங்கினார் வெங்கடப்ப நாயக்கர் என்று, அந்த வெங்கடப்ப நாயக்கர் வம்சத்திலே வந்தவன் தான் நான். இன்றைக்கு நாங்கள் பொருளாதாரத்திலே குறைவானவர்களாக இருந்தாலும் கூட கொடை கொடுத்த இடத்திலே இருந்து ஒரு கவளம் அன்னம் கூட எடுக்க கூடாது என்பது என் பெற்றோர் எனக்கு சொல்லி வளர்த்த வார்த்தை, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஓவேசா எழுதுறாரு, அந்த வாலிபன் மிடுக்காக திரும்பி நடந்தான் என்று. அங்கே நிற்குதுங்க கம்பீரம், அங்கே நிற்கிறது மனிதனுக்கான கௌரவம். அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் வேண்டும் பெரியவர்களே. அந்த வாழ்க்கை மனிதர்களுக்கு கௌரவத்தை தரும். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் தான் வாழ்க்கையிலே மகா மனிதர்களாக இருக்கிறார்கள். புதிய தடத்தை பதிப்பதிலே மனிதர்களும் ஒன்று, கற்களும் ஒன்று. ஒரு விண்கல் வந்து விழுகுது அப்படின்னா இந்த மண்ணில் அது ஒரு தடத்தை பதித்து விடும். விண்கல் வந்து விழும்போது இங்கே ஒரு பள்ளம் வரும், ஏதோ ஒன்று வரும். கல்ல சும்மா நீங்க வச்சு பாருங்க, அது சும்மா இருக்காது. அந்த மண்ணிலே அழுத்தி 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 அதற்கான தடத்தை அங்கே உருவாக்கி விடும். அந்த அடிப்படையிலே கட்டப்பட்டதுதான் நம்முடைய கல்லணை. தெரியுங்களா? ஊர் உலகத்துல உள்ள இன்ஜினியர் பூரா வந்து மூக்கு மேல விரல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், எப்படி இதை இறக்கி இருப்பாங்க, எப்படி இதை இறக்கி இருப்பாங்க அப்படின்னு. இயற்பியல் விதிப்படி நீளமாக பருமனோடு உள்ள எந்த கல் தூணும் அந்த ஆற்று மணலிலே வைக்கப்பட்டால் அது ஆற்று நீரினுடைய ஓட்டத்திலே மண்ணிப்ப ஓடி ஓடி இருக்கும்போது அது கீழே இறங்கும் என்கின்ற இயற்பியல் விதியை அன்றைக்கு கரிகாலன் அறிந்திருக்கிறான். இதை நான் இப்படி சிம்பிளா சொல்லலாம். பீச்ல போய் நிக்கிறோம்னு வைங்க, அலை வந்து அடிக்குது இல்ல, அலை வந்து அடிச்சுட்டு திரும்பி போகும்போது நம்ம காலு முதல்ல இருந்ததை விட இன்னும் 2 இன்ச்சு கீழே போயிருக்கோம். அதே தத்துவம் தான். கல் தனக்கான தடத்தை மண்ணிலே உருவாக்கி
கொண்டே போய்கொண்டே இருக்கும் பெருமக்களே. அதே போலதான் மனிதனும் அவனுக்கான தடத்தை அவன் உருவாக்கி கொண்டே போக வேண்டும். அதற்கு அவனுக்கு பயன்படுவது அவனுடைய சொல். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நிறைவா ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் பசியில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முடிக்கலாம்ல? இல்ல, ஒரு மரியாதைக்காக நீங்க பேசுங்கன்னு சொல்றீங்க, அதுக்காக நான் என்ன ஓவராவா பேசிட போறேன். எல்லா மனிதர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை மடைமாற்றம் செய்த வார்த்தைன்றது நிச்சயம் உண்டு. வாலி அவர்கள் அம்மா மண்டபத்துல உட்கார்ந்து கவிதை எழுதி பயிற்சி எடுப்பாராம். அவருடைய நானும் இந்த நூற்றாண்டும் புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். அந்த கவிதை எழுதின விஷயத்தை அவரே சொல்றார். அவரை பத்தி அவரே எழுதுறாரு. செல்லரிக்கும் என தெரிந்திருந்தும், ஒரு காகிதத்துல எழுதி வச்சா அது கொஞ்ச நாள் கழிச்சு செல்லரிச்சு போகும்ல. செல்லரிக்கும் என தெரிந்திருந்தும் புல்லரிக்கும் கவிதைகளை புனைந்தான் அவன், கிழித்து போட்டான். கவிதையால் கவிஞனுக்கு வயிறு நிரம்பவில்லை, அங்கிருந்த கழுதைகளுக்கு வயிறு நிரம்பியது. தன்னுடைய கவிதை யாரோ ஒருவருடைய பசியையாவது ஆற்றுகிறதே என்கின்ற அளப்பரிய ஆனந்தத்திலே எழுதினான் எழுதினான் எழுதிக் கொண்டே இருந்தான். ஒரு காலத்தில் கழுதை என்ன, காலம் கூட தின்ன முடியாமல் கனத்திருந்தன அவன் கவிதைகள் என்று எழுதினார். அவரை மாற்றிய வார்த்தை எனக்கு மனசுக்கு பிடித்த வார்த்தை. இன்னொன்னு சொல்லுவாருங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, தயவு செய்து குட்டைகளாக சாக்கடைகளாக தேங்கி விடாதீர்கள். ஒரு அரசு பணி கிடைக்கிறது அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு பணி கிடைக்கிறது, மாதம் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் என்று நம்ம வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எவன் நினைக்கிறானோ அவன் வாழ தகுதி இல்லாதவன் பெருமக்களே. அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது என்று நினைப்பவன் அடுத்தடுத்து அதற்கான பரீட்சைகளை எழுதுவான், அதற்கான முயற்சிகளிலே போவான். அப்படியே அதை குறிப்பிட்டு சொன்னார் பாருங்க, தேங்கிய குட்டைகளை பற்றி தேசம் கவலைப்படுவது இல்லை, விழுந்தும் எழுந்தும் ஓடும் நதிகளின் பெயர்தான் வரலாற்றில் நிலைத்து வாழும் என்பதை எழுதினார். அதை மனதில் கொள்ளுங்கள். வாலிக்கு பிறகு வந்தார் வைரமுத்து. முதல்ல வைரமுத்து அவர்களுடைய பாடலோடு தொடங்கினேன், இப்பவும் ஒரு வைரமுத்து அவர்களுடைய ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு கவிஞர் நந்தலாலா அவர்கள், திரைப்பட பாடலாசிரியர் நந்தலாலா அவர்கள் ஒரு முறை ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அதிராமப்பட்டினத்திலே நான் பேசினேன். அப்பதான் பேச வந்த புதுது, எனக்கு அமைந்தது நன்றாக பேச்சு. அவர் ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருந்தார். அதிலே ஒரு வார்த்தை, அதிராமப்பட்டினத்தை அசைத்ததே அம்மா உன் பேச்சு என்று எழுதிவிட்டு, மொழி வளம் வேண்டின் வைரமுத்துவை அவசியம் கற்றுவா என்று சொன்னார். நீங்க கண்ணதாசனும் உடுமலை நாராயண கவியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கோலோச்சிய இதே திரையுலகத்துலதான் வாலி கோலோச்சினார். வாலி ஒரு வர்சடைல் மனுஷன். அவரால் மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாலும் பாட எழுத முடியும், இது மௌனமான நேரம்னு பாட எழுத தெரியும், எப்படியும் பாடக்கூடியவர். அவர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படிங்க எவ்வளவு பெரிய கவிஞர்களுக்கு நடுவில் நீங்க என்ன தைரியத்துல பாட்டு எழுத வந்தீங்க அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம், அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் எழுதுகிறார்கள், எனக்கு தெரிந்ததை நான் எழுதுகிறேன், மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தானே கவிஞர்கள், போய் வேலையை பார்த்து விட்டு என்று சொன்னாராம். அடுத்தவன் எழுதிட்டாங்கிறதுக்காக பின்னாடி வரவன் எழுதாமல இருக்க போறான்? முன்னேறு ஓடிச்சுங்கிறதுக்காக பின்னேறு ஓடாம இருக்க முடியுமா? இதை அப்படியே பின்பற்றி வந்தார் வைரமுத்து அவர்கள். இந்த பாடல் இந்த இடத்துல நான் குறிப்பிடணுங்கிறதுக்காகவே குறிப்பிடுகிறேன் பெருமக்களே. இதற்கு நான் பெரிய விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம், அர்த்தம் உங்களுக்கே புரியும். ஒரு திரைப்படத்துல வந்தது, ஆனால் அது அவர் எழுதிய தனிக்கவிதை. உங்கள் எல்லோருடைய மனதிலும் கல்லாக பதிய வேண்டிய பாடல். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வலிகள் இல்லாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத மோகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் துணியில் பணியை கேட்டேன், பூவின் மடியில்
தொட்டில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை கோதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெளி கேட்டேன், ஒத்து படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன், எண்ணம் எல்லாம் உயர கேட்டேன், எரியும் தீயாய் கவிதை கேட்டேன், கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன், காமம் கடந்த யோகம் கேட்டேன், சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன், சிட்டுக்குருவியின் சிறகை கேட்டேன், உச்சம் தலைமேல் மழையை கேட்டேன், உள்ளம் காலில் நதியை கேட்டேன், பண் கொண்ட பாடல் பயில கேட்டேன், பறவைக்கு இருக்கும் வானம் கேட்டேன், நன்று கெடாத நட்பை கேட்டேன், நடுங்க விடாத செல்வம் கேட்டேன், மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன், மழையின் சங்கீதம் ருசிக்க கேட்டேன், நிலவில் நதியில் குளிக்க கேட்டேன், நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன், விழுந்தால் நிழல் போல் விழவே கேட்டேன், அழுதால் மழை போல் அழவே கேட்டேன், ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன், பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன், ராஜராஜனின் வாளை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன், மாயக்கண்ணன் குழலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன், தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன், மழையை போன்ற தூய்மை கேட்டேன், புல்லை போன்ற பணிவை கேட்டேன், புயலை போன்ற துணிவை கேட்டேன், இடியை தாங்கும் தோள்கள் கேட்டேன், இழுவை தாங்கும் இதயம் கேட்டேன், ரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன், தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன், சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன், கயவரை அறியும் கண்கள் கேட்டேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரம் மாறும் காயம் கேட்டேன், மூடியில்லாத முகங்கள் கேட்டேன், போலியில்லாத புன்னகை கேட்டேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன், காசே வேண்டாம் கருணை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று அதுல கடைசியா கேட்டத எந்த மேடையிலையும் நீ கேட்க கூடாது அம்மா என்று கவிப்பேரரசு அவர்களே எனக்கு அன்பு கட்டளை இட்டதனால் நான் அதை கேட்பது இல்லை. ஏன் கேட்காமலேயே அது வரும், நம்ம கேட்காம இருந்தாலும் அது வரும், வேணான்னு சொன்னாலும் விடாது. மரணம் உன் வாசலில் வந்து கதவை தட்டும் பொழுது நீ என்ன தருவாய் என்று கேட்டால், வீட்டுக்கு வரும் யாரையும் வெறும் கையோடு அனுப்பும் பழக்கம் எங்களுக்கு இல்லை, தட்டு நிறைய என்னுடைய அழகான வாழ்க்கையை தருவேன் என்று எழுதினார் தாகூர் அவர்கள். தட்டு நிறைய என்னோட வாழ்க்கை இருக்குந்தா வச்சுக்கோ போ, மரணத்தை கூட வெறும் கையால் அனுப்ப மாட்டேன். நீ யார்? வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நான் ஊமையாகி போனேன்னு சொன்னார் கலீல் ஜிப்ரான். எப்பங்கய்யா ஊமையா போனீங்க? இவ்வளவு பெரிய கவிஞர் ஊமையா வரா? வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நான் ஊமையாகி போனேன், நீ யார் என்று என்னை ஒருவன் பார்த்து கேட்டபோது, இன்னைக்கு நம்ம பல பேர் கேட்காமலேயே போய் உக்காந்து நம்ம பிரதாபத்தை அடுக்கிறது. நல்லா போன வாரம் சார் என்ன கேக்குறீங்க, என்னையா பண்ணீங்க என்னையா பண்ணீங்க, ஒரு என்ன நினைக்கிறீங்க, என் பொண்டாட்டி ஓவரா பேசினா ஒரு அறை அப்படியா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கனவு கலைஞ்சு போச்சு இல்ல. சொந்த பிரதாபத்தை பேசுவது நம்மில் பலருக்கு பொழுதுபோக்காக இருக்கிறது பெருமக்களே. ஆனால் அதை விடுத்து நமக்கு முன்பு சாதித்தவர்கள் ஏராளம் ஏராளம். முன்னாலே தெரிவது அடிச்சுவடு, பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை எண்ணி போராடு என்று எழுதினான். மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு என்று சொன்னார். எதற்கு பயப்படணுமோ அதற்கு பயந்தால் போதும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமே. இப்படி உலகத்திலே மனிதர்கள் வாழ்க்கையை மாற்றிய
உலக மக்களுடைய வாழ்க்கையை மடைமாற்றம் செய்த எத்தனை எத்தனை ஆயிரம் சொற்கள். மனசுக்குள்ள அனாவசியமான செய்திகளை எல்லாம் தூக்கி 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 போட்டு அதை குப்பை தொட்டியாக மாற்றி விடுகிறோமே, அதை விடுத்து விடுங்கள். உங்கள் மனதை கல் போல் வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே உயர்ந்த கல்வெட்டுக்களை மட்டுமே இனி பதிவு செய்து கொள்ளுங்கள். காலத்திற்கும் அது உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும். இந்த உலகில் கல் முதலிலே தோன்றியது. மனிதனுக்கு வாய்மொழி வழியாக மனிதனுடைய நாகரிகத்தின் முதல் அடையாளமாக கல்லிலே இருந்து தோன்றிய நெருப்பு இருக்கிறது. மனிதனை மனிதனாக மிருகத்திலே இருந்து வேறுபடுத்திய சொல் அவனுக்கு வேறுபாட்டை முதலிலே தந்தது. கல்லும் சொல்லும் இல்லை என்று சொன்னால் மனித வாழ்க்கையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கல்லில் பதிப்பிக்கப்பட்ட சொற்களை விட கல்லை விட கடினமாகிய உங்கள் மனதில் பதிப்பிக்கப்பட்ட சொற்களுக்குத்தான் வலிமை அதிகம், வீறு அதிகம் என்ற காரணத்தினால் அன்பர் அவர்கள் நம்முடைய நண்பர் அவர்கள் முன்னாடியே சொன்னார் பாருங்கள், இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்குங்கள், எல்லாவற்றையும் படித்து விடுங்கள், எல்லாவற்றையும் மனதிலே ஏற்றிக் கொள்ளுங்கள். மனதை விட உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் இல்லை, மனதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு பெட்டகம் இல்லை, மனதை விட உங்களை பாதுகாக்கக்கூடிய வேறு பொக்கிஷம் இல்லை என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். கல்லில் பதித்த சொல்லாக இனி உங்கள் மனங்கள் எல்லாவற்றிலும் நல்ல செய்திகளே பதியட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.